இப்ப ஓப்பனிங் வந்து ரெடியா பண்ணிட்டோம். இப்போ ஓப்பனிங் வந்து பக்காவா பண்ணி இப்ப மிடில் கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் சரியா பண்ணி முடிச்சிட்டதுக்கு பிறகு அடுத்தது நம்ம மிடில் கேமுக்கு போக வேண்டியதுதான். சரிங்களா? ஓப்பனிங் வந்து நல்லா விளையாடிட்டீங்க. அப்போ அடுத்தது மிடில் கேம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? மிடில் கேம்ல நைட்ஸ் மெனு இருக்கும். அப்புறம் வந்து எப்படி வந்து நாம வந்து ஒவ்வொரு வாரியரையும் வந்து எதிராக நோக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சஞ்சு சர்வேஷ் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது மாஸ்டர். சரி, அடுத்தது நீங்க 2 பேரும் விளையாடலாம். இதே நானும் சஞ்சு விளையாடி முடிச்சிடுவோம். அடுத்தது நீங்க 2 பேரும் விளையாடலாம். ஓகே மாஸ்டர். அரசரை ஏமா நகர்த்துறீங்க? அரசரை நகர்த்த கூடாதுமா மாஸ்டர் கில் பண்ணிடலாம் மாஸ்டர். ஆமா, ஏன் நைட்ட கில் பண்ணல? ஏன் நைட்ட கில் பண்ணல? ஏன் அரசரை நகர்த்துனீங்க? நான் பார்க்கல மாஸ்டர். பார்க்கணும். நைட்ட அடிச்ச உடனே பார்க்கணும். அந்த நைட்டுக்கு வந்து இன்னொரு நைட் டிஃபென்ஸ்ல இருக்குல்ல, அப்ப அத அந்த நைட்டை வந்து இன்னொரு நைட்டை வச்சு கில் பண்ணணும். அத வந்து மாஸ்டர் சொல்லுங்க. டபுள் அட்டாக் வந்து அங்க கிங் நடந்தது அவங்க குரூப்புக்கு ஃப்ரீயா குரூப் அடிச்சுவாங்க. அப்ப வந்து குவீனுக்கு வந்து அட்டாக் வரும் மாஸ்டர். ஆமா, குவீனுக்கு அட்டாக் வரும். சரி, நீங்க சொல்றது வந்து ஒரு சிறப்பான நகர்வு. இப்ப இருங்க நான் சொல்லி ஒரு இருங்க. இந்த ஓகே, அவர் சொன்னது என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுதுங்களா? நைட்டை வச்சு ரூக்க கில் பண்ணிட்டா குவீனுக்கு அட்டாக் வரும்னு சொன்னாரு. அதுவே நான் இன்னொரு நகர்வு சொல்றேன். அந்த அரசியே மொத்தமா எடுக்கிற மாதிரி ஒரு நகர்வு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன மாஸ்டர்? குவீன் கெயின் எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சர்வேஷ் ஒண்ணு சொன்னாருமா. சர்வேஷ் என்ன சொன்னாரு?
நைட் E1 ஆடினா ரூக்க வந்து கெயின் பண்ணிடலாம். ரூக்க கெயின் பண்ண பிறகு குவீனுக்கு வந்து ஒரு அட்டாக் இருக்குன்னு சொன்னாரு. சரிங்களா? மாஸ்டர் இன்னொரு வந்து நைட் வந்து D2ல கில் பண்ணீங்கன்னா அப்போ எனக்கு செக் வந்துரும் மாஸ்டர். சரி, அதுக்கு நான் வந்து மாஸ்டர் இருங்க, ஒவ்வொருத்தரா அது அவங்க சஞ்சு சொல்லி முடிக்கட்டும், அடுத்து நீங்க சொல்லலாம். எலிஃபண்ட் மூவ் பண்ணும் மாஸ்டர். எலிஃபண்ட் எப்படி மூவ் பண்ண முடியும் செக்ல இருக்கும்போது, அதுவும் நைட் செக்ல இருக்கும்போது? அப்ப நான் கிங் தான் மூவ் பண்ண முடியும் மாஸ்டர். அப்ப கில் பண்ணிடுங்க மாஸ்டர். அங்க வந்து நைட் செக் இல்ல, நைட் ND2 ஆனா நைட் செக் வைக்க முடியும். நைட்டை கில் பண்ணிடுவேன். சரி, அப்ப வந்து கிங்க மட்டும் தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல. அந்த இடத்துல இன்னொரு நகர்வு இருக்கு பாருங்க, அதை ஆடி அரசியை வந்து காப்பாத்திக்கலாம். அப்போ நீங்க சொன்ன நகர்வும் ஆடலாம், சர்வே சொன்ன நகர்வும் ஆடலாம். அதாவது நைட் டு E1 ஆடினா நமக்கு ஒரு யானை கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அரசிக்கு தாக்குதல் இருக்கு. நம்ம யானை நம்ம அரசியை வச்சு நம்ம குதிரையை எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன நகர்வு ஆடினா நமக்கு ஒரு குதிரையை வந்து கில் பண்றோம். கில் பண்ண உடனே ஒரு செக் இருக்கு. அப்ப செக் இருக்கும்போது அரசரை நகர்த்தினாதான் நம்ம அரசியை எடுக்க முடியும். ஆனா அரசரை நகர்த்தாம இன்னொரு நகர்வு ஆடலாம். அப்படி ஆடினா அரசியை எடுக்க முடியாது. அது என்ன நகர்வுன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் ND2 நான் வந்து நைட், அதான் நீங்க சொன்ன நகர்வுமா, நைட் டு D2. நான் உங்க நைட்டை கில் பண்றேன், கில் பண்ணி செக் வைக்கிறேன். அப்ப நைட்டை கில் பண்ணி அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்துறேன். அப்ப வந்து குவீன் D2 ஆடிட்டா முடிஞ்சு போச்சு இல்ல, அரசியையும் காப்பாத்தியாச்சு, ஒரு குதிரைக்கு பதிலா இன்னொரு குதிரையையும் எடுத்துக்கிட்டாச்சு. நைட் ஃபார் நைட். இன்னொரு நகர்வு இருக்கு, அந்த நகர்வு ஆடினா உங்க அரசியை மொத்தமா உங்க அரசியை வந்து கண்டிப்பா எடுத்துடலாம். அது என்ன நகர்வுன்னு சொல்லுங்க பாக்கலாம். இப்ப சர்வே சொல்லுங்க. நைட் வச்சா அது மழை மொத்தமா எடுத்துக்கலாம் மாஸ்டர். சிறப்புமா, அதுதான் மொத்தமா இல்ல, எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ மினிவரிங் ஆஃப் தி நைட்ல இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கவர்ட் அட்டாக் மூலமா நாம இந்த பசில் வந்து டிஸ்கவர்ட் அட்டாக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலமா நம்ம அரசியை வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஒரே அரசுக்கு தாக்குதல் நடத்துற நகர்வு ஒண்ணுதான். ஆனா அந்த எந்த இடத்துல தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிறது மூலமா மத்த எல்லாத்தையுமே மாத்துறோம். அப்ப அததான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த சதுரத்துக்கு நம்ம படை வீரரை சரியா கொண்டு போய் நிறுத்தணும், சரியா கொண்டு போய் வைக்கணும்ன்றதான் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது இன்னொரு பழமொழி, இன்னொரு வாசகம் இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. when you find a good moves, look for better ones. நீங்க ரெண்டு பேரும் சொன்ன நகர்வு ரெண்டுமே நல்ல நகர்வு தான். அப்போ ஒரு பெட்டர் மூவ்ஸ் உங்களால பார்க்க முடியற மாதிரி இருக்கும்போது அதை விட சிறந்த நகர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். when you find good moves, look for brilliant ones சொல்லணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த மாதிரி சூழல்ல நீங்க இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். நீங்க கருப்புல இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழல்ல ட்ரேட ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணா நமக்கு கூடுதலா இருக்கிற படை வீரரை வச்சு அரசரை எளிதா கைது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்டர் மாஸ்டர் இங்க நான் நகை கண்டுபிடிச்சிருக்கேன் மாஸ்டர். சொல்லுங்க. நைட் F2 மாஸ்டர். நைட் F2வா? ஆமா மாஸ்டர். சரி, இப்ப அவங்க ஆடட்டும். அவங்க ஆடி முடிச்ச உடனே ஒரு ஒரு சரி, இப்ப வேணா நம்ம அத பாக்கலாமா? ஒரு இருங்க சொல்றேன். என்ன மாஸ்டர்? இந்த இடத்துல வேணா அத கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு ஃபோர்ஸ்டு செக்மேட் பேட்டர்ன் இருக்கு, அத கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன செக்மேட் பேட்டர்ன்? ஓகே மாஸ்டர். செக்மேட் இருக்கு, அத கண்டுபிடிங்க. ஒன்றரை நகர்வுல செக்மேட். நம்ம ஒரு நகர்வு மாஸ்டர் மாஸ்டர் குயின் G3 மாஸ்டர். சரி, முதல் நகர்வு சரி. அடுத்த நகர்வு குயின் G3 சரிதான். சொல்லுங்க சொல்லுங்க. மாஸ்டர் இல்ல மாஸ்டர். குயின் F2 மாஸ்டர். குயின் F2 இதுவே பொறுமை. முதல் நகர்வு சரிமா. குயின் G3 சரி. ரெண்டு பேருக்குமே முதல் நகர்வு அதுதான், குயின் G3. குயின் G3 ஆடின உடனே வெள்ளையில இருக்கவங்க ஆடணும்ல. வெள்ளையில இருக்கவங்க என்ன நகர்வு ஆடலாம்னு சொல்லுங்க. கிங் F1 மாஸ்டர். கிங் S2 எப்படி ஆட முடியும்? அதான் நான் அந்த குதிரைக்கு வந்து ரெண்டு பாதுகாப்பு இருக்குல்ல. அரசியாலையும் பாதுகாப்பு இருக்கு, இன்னொரு குதிரையாலையும் பாதுகாப்பு இருக்குல்ல. அப்ப எப்படி கிங் S2 ஆட முடியும்? நல்லா பார்த்து சொல்லுங்க. சிறப்பு. சரி, முதல் நகர்வு சரி. அடுத்த நகர்வு அதுக்கு மாஸ்டர் கன்ஃபியூஷன். நைட் F2 மாஸ்டர். சிறப்பு. அதுதான்மா. இப்ப இத ஏன் ஃபோர்சிங் மூவ்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா, உலகத்துல இருக்க யார் ஆடினாலும் இந்த நகர்வு தான் ஆடி ஆகும். சரிங்களா? அப்ப அது வந்து ஃபோர்சிங், அந்த மாதிரி நகர்வுகளை ஃபோர்சிங் மூவ்ஸ்னு சொல்றோம். இப்ப இந்த செக்மெண்ட் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பேட்டர்ன் இருந்துச்சு. அதுவும் நான் வந்து சிறப்புமா. அதுதான் நீங்க சொன்னது. சிறப்பு. சரி சஞ்சு, அவருக்கு இணைப்பு அனுப்பிடுங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிங்க. டபுள் அட்டாக்கும் வருது. ஆமா, வருது இருக்கு.